விளக்கு ஏற்றும் பொழுது 2 திரியிட்டு விளக்கேற்ற வேண்டும். ஓம் ஒளிர்வளர் விளக்கே போற்றி என்று கூறி தினமும் விளக்கேற்றுவது சிறப்பு. ஏற்றிய பின் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று 21 முறை காலை மாலை விளக்கேற்றிவிட்டு சொல்லவும். ஸ்லோகம் 21 முறை சொல்ல முடியாதவர்கள் 3 முறையேனும் கூறி மாங்கல்ய பலம் லக்ஷ்மிகரம் பெற்று இன்புறுவோம். குத்து விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி வெள்ளைத்திரி போட்டு வெள்ளிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கும். இதேபோல் மஞ்சள் திரியிட்டால் குபேரன் அருள் கிடைக்கும். சிகப்பு திரியிட்டால் நம் கடன் தொல்லை தீரும். விளக்கும் அதன் பலன்களும். மண் அகல் விளக்கு பீடைகள் விலகும். வெள்ளி விளக்கு திருமகள் அருள் உண்டாகும். பஞ்சலோக விளக்கு தேவதை வசியம் உண்டாகும். வெங்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும். இரும்பு விளக்கு சனிதோஷம் விளக்கும். கார்த்திகை தீபத்தன்று 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டு முற்றத்தில் 4, சமையல் கூடத்தில் 1 விளக்கு, நடைபாதையில் 2 விளக்கு, வீட்டின் பின்புறம் 4 விளக்கு, திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழியில் 2 விளக்கு, நிலைப்படிக்கு 2 விளக்கு, சாமி படத்துக்கு கீழே 2 விளக்கு, வெளியே யமதீபம் 1, திருக்கோலமிட்ட இடத்தில் 5 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். விளக்கின் திரிகளும் அவற்றின் பலன்களும். லவங்கம் பஞ்சு திரி சுகம் தரும். தாமரை தண்டு திரி முன்வினை நீக்கும். செல்வம் சேரும். திருமகள் அருள் உண்டாகும். வாழைத்தண்டு திரி மக்கட்பேறு உண்டாகும். மன அமைதி உண்டாகும். குடும்ப அமைதி உண்டாகும். தெய்வ சாபம் மற்றும் முன்னோர் பாவம் நீங்கும். குழந்தை பேறு உண்டாகும். வெள்ளருக்கு திரி செய்வினை நீங்கும். ஆயுள் நீடிக்கும். குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாகும். பருத்தி பஞ்சு திரி தெய்வ குற்றம் பிதுர் சாபம் போக்கும். வம்சம் விருத்தியாகும். வெள்ளை துணி திரி அனைத்து நலன்களும் உண்டாகும். சிவப்பு துணி திரி திருமண தடை நீங்கும். மக்கட்பேறு உண்டாகும். மஞ்சள் துணி திரி எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். அம்பிகையின் அருள் உண்டாகும். வியாதிகள் நீங்கும். செய்வினை நீங்கும். எதிரிகள் பயம் நீங்கும். தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கும். மங்களம் உண்டாகும். பட்டு துணி திரி எல்லா சுபங்களும் உண்டாகும். விளக்கு ஏற்ற சிறந்த திசை. கிழக்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து விளக்கேற்றினால் துன்பங்கள் நீங்கி நன்மதிப்பு கிடைக்கும். மேற்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து விளக்கேற்றினால் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். கடன் தொல்லைகள் நீங்கும். வடக்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து விளக்கேற்றினால் சர்வ மங்களமும் பெறும். செல்வமும் கிட்டும். தெற்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து எப்பொழுதும் விளக்கு ஏற்றக்கூடாது. இது பிரச்சனைகளை உண்டாக்கும்.